கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1769 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 53 அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். இன்றைக்கு மனிதர்கள் ஆளாய் பறக்கிறார்கள். சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் மற்றவர்களை துன்புறுத்தி வாழ வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னென்ன காரியத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் அவர் கையினாலே வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு இருக்கிறது போதுமென்று எண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே வாழ்வதற்கு என்ன வேண்டுமோ அதை கர்த்தர் தருவார். உங்களை அப்படியே கஷ்டத்திற்குள் ஆக்க மாட்டார். உங்களுக்கு தேவையானதை தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையானதை, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை தருவார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். நாம் புலம்பி தவிக்கிறோம். நீங்கள் புலம்பி தவிக்கிறீர்கள். பொறுத்திருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற மேன்மையான காரியத்தை அனுபவிப்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரில் நிலைத்திருங்கள், அவரை நினைத்திருங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தரில் நிலைத்திருங்கள், கர்த்தரை நினைத்திருங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உலகத்தில் வாழுகிற அநேகர் கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு வாழ்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கான செய்தி, நீ கர்த்தரில் நிலைத்திரு, கர்த்தரை நினைத்திரு, கர்த்தருடைய வார்த்தையில கீழ்ப்படிந்து நட. கர்த்தருக்கு சித்தமானது உனக்கு வாய்க்க பண்ணி தருவார். உன்னை அல்லேலூயா அவர் ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார். உன் வாழ்க்கையை கெடுக்க மாட்டார். நீயோ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறாய். கர்த்தரில் நிலைத்திரு, நினைத்திரு, அவருடைய வார்த்தையிலே கை கொண்டு, கற்றுக்கொண்டு, கடைப்பிடித்து வாழ். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.